பாண்டியின் வண்டியில் இருவரும் கிளம்பி ஒரு ஜூஸ் கடைக்கு போனாங்க. உனக்கு என்ன ஜூஸ் வேணும் முருகேசா? ஆரஞ்சு. தம்பி, ஒரு ஆரஞ்சு ஒரு மாதுளை என்று பாண்டி சொல்ல இருவரும் அங்கிருந்த நாற்காலியில் உட்காந்தாங்க. நாற்காலியில் அமர்ந்த அடுத்த நொடி மடை திறந்த வெள்ளம் போல பேச ஆரம்பித்தார் பாண்டி. ஏன் முருகேசா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது ரூபா தேவைப்பட்டால் என்கிட்ட கேட்க வேண்டியதானே? இப்படி அடுப்புக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இருக்க. அவன் ஒரு ஆள், ஏதோ முதலாளி மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அப்பா உருவாக்கின ஹோட்டல்டா அது. அவன் அப்பன் கூட முழு நேரம் இருந்தது நம்ம தான். எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு உனக்கு தெரியும். அவன் கல்லாளவுக்கு வந்து ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லால முருகேசா. உன் பையன் எதுக்காக உன்னை வேலைக்கு போகண்டான்னு சொன்னான்? இப்போ அவன் நல்லா இருந்தால் உன்னை இப்படி விட்டுருப்பானா என்று பாண்டி சொல்லி முடிப்பதற்குள், அதான் நல்லா இல்லையே என்றார் முருகேசன். இருவருக்கும் பழ ஜூஸ் வந்தது. இங்கே பாரு பாண்டி, அது அவன் கடை, அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான். நம்ம வேலைக்கு போயிருக்கோம். வேலையை ஒழுங்காக பண்ணிவிட்டு கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வர வேண்டியதான். நம்ம இன்னும் ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரா, போன உடனே எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்க என்று முருகேசன் சொல்வதை கேட்டு பெருமூச்சு விட்டார் பாண்டி. இங்கே பாரு முருகேசா, நம்ம வேலை பார்க்குறது தப்பு இல்லை. எங்கே வேணால் யார்கிட்ட வேணால் வேலை பார்க்கலாம். ஆனால் கொஞ்சமாவது மரியாதை வேணும்ல. இவன் உனக்கு எவ்வளோ தரேன் சொன்னான் என்று பாண்டி கேட்க சில வினாடிகள் தயங்கிய முருகேசன் 800 என்றாள். வைத்தியமாடா நீ? 1200 குறைஞ்சி எவனும் வரமாட்டான் பரோட்டா போடுறதுக்கு. சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லியிருப்பானே. ஆமாம், அதான் தெரியுமே. அவன் அப்பனமாக தான் இருக்கான்டா. ஆனால் அவனாவது சொன்ன மாதிரி சம்பளத்தை கொடுத்துருவான். ஆனால் இவன் அப்படி கிடையாது. நாயா அலைய விடுவான். அதான் ஒருத்தரும் இவன் கடையில் நிற்க மாட்டேங்கான். சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற பாண்டி? நம்ம தேவைக்கு நம்ம தான் வளைஞ்சு போகணும். சரி முருகேசா, நீ என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, அதை விடு. சரி, வினோத் எப்படி இருக்கான்? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு என்று பாண்டி கேட்க தன் முன்னால் இருந்த பழ ஜூஸை குடிக்க ஆரம்பித்தார் முருகேசன். எதுவும் பேசாமல் முருகேசனே பார்த்துக்கிட்டு இருந்தார் பாண்டி. குடி சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தொடர்ந்து ஜூஸை குடிச்சிக்கிட்டு இருந்தார் முருகேசன். பாண்டியும் ஜூஸை குடிக்க ஆரம்பித்தார். சில வினாடிகள் மௌனத்துக்கு பிறகு முருகேசன் பேச ஆரம்பித்தார்.